இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேரட் பொரியல். அது வந்து கேரட் பொரியல் வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி செய்வாங்க. ரொம்ப டக்குன்னு 5 நிமிஷத்தில் செய்கிற ஒரு விஷயம் அது. அது எப்படி ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அது கேரட்டை வந்து மாதிரி திருகி வச்சுக்கோங்க. சின்ன திருகல் இருக்கும்ல பல்லு, அதில் திருகிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள், கடுகு உளுந்து எப்போதும் போல் தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா வந்து ஒரு அரை பச்சை மிளகாவை நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். குழந்தைங்க வந்து எடுத்து போட்டுரும். இருக்கிறவங்க வீட்டுக்கு கொஞ்சம் மிளகாப்பொடி லைட்டாக கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகா டேஸ்ட் பிடிக்காதவங்க அது மாதிரி பண்ணிடலாம். இது வந்து நான் கருவேப்பிலையை வந்து தாளிக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அடுப்பில் எப்போதும் போல் சட்டியில் வந்து எப்போதும் போல் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம கடுகு உளுந்தை வந்து பொரிய விடணும். கடுகு வந்து பொரிய விட்டு லைட்டாக வந்து அதை பொரிய விடுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணுங்கள். நல்லா பொரியுது. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் வந்து போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் போடாமல் செய்யலாம். வெங்காயம் வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. கடைசியாக சில பேர் வந்து தேங்காய் திருகல் போடுவாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. இது வந்து வதக்கியாச்சுல. இப்போ வதக்கணும். வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வந்து கேரட்டை வந்து போட்டுருங்க. அதில் கேரட் போட்டோன்னே ரொம்ப வதக்காதீங்க. லைட்டாக வதக்கிட்டு லைட்டாக உப்பு கொஞ்சம் போடு. எவ்வளோ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, எப்போதுமே வந்து இந்து உப்பு உபயோகப்படுத்துங்க, அதான் நல்லது. அதனால் இந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு வதக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளிக்கணும், ஊற்றாதீங்க. லைட்டாக தண்ணியை வந்து சும்மா அப்படி கையில் இது பண்ணி தெளிப்போம் இல்லையா, அவ்வளோதான். மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் அதுக்குள்ளே வந்து நீங்கள் முடிஞ்சிடும். அவ்வளோதான். அதோட சமையல் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். வேணும்னா தேங்காய் திருவி கடைசியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு லைட்டாக கிண்டிட்டு நீங்கள் இறக்குறீங்கன்னா இப்போ தண்ணியே இல்லைன்னா இது பண்ணாதீங்க. காயில் எப்போதுமே தண்ணி இருக்கும். ரொம்ப சத்து போயிடக்கூடாது. காயோட கேரட் கலர் மாறக்கூடாது. அப்போ தான் அந்த சத்து போகாது. நீங்கள் வந்து தண்ணியை வந்து மூடி வச்சுக்கோங்கள. இப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை போயிட்டு பாருங்கள், வெந்துச்சு. கலர் மாறல, எதுவுமே பண்ணல. இப்போ நிப்பாட்டினா போதும். பாருங்க, கலர் நல்லா இருக்குது. இதில் தேங்காய் டேஸ்ட் பிடிக்கிறவங்க தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ நான் தேங்காய் போடல. தேங்காய் திருகல் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இதோட சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கேரட் ரைஸ் ரெடி ஆகிடும். அதனால் 5 நிமிஷத்தில் அவங்களுக்கு வந்து சாதம் ரெடி பண்ணிட்டு இந்த கேரட் பொரியல் போட்டு சாதம் கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு கேரட் சாதம் ரெடி ஆகிடும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப ஹெல்த்தியாக டிஷ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்டுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி ஹெல்த்தியான ஒரு விஷயத்தோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.